ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கோழிக்கறி. சிக்கன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாமா? சிக்கன் சாப்பிட்டா நம்மளுக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் கோழிக்கறி உயர்தர புரதம், அத்தியாவசிய அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான உணவு தான் சிக்கன். இது தசை வளர்ச்சி மற்றும் எலும்பு ஆரோக்கியம், உடல் எடை மேலாண்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். இந்த சிக்கன் குறிப்பாக சிக்கன் மார்பக பகுதியை குறைந்த கொழுப்பு மற்றும் அதிக புரோட்டீனால் கொண்டது. சிக்கன் சாப்பிடுவதால் ஏற்படும் முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. சிக்கன் தசை வளர்ச்சி மற்றும் பழுது பார்த்தல். கோழியில் உள்ள அதிகப்படியான புரதம் நார்களை வலுப்படுத்தவும் உடற்பயிற்சிக்கு தசைகளை சரி செய்யவும் பயன்படுகிறது. எலும்பு ஆரோக்கியம். இதில் உள்ள பாஸ்பரஸ், கால்சியம் எலும்புகளை வலுவாக்கி வயதான காலத்தில் ஆஸ்டியோபரோசிஸ் அபாயத்தை குறைக்கிறது. சிக்கன் எடை இழப்பு, வெயிட் லாஸ். குறைந்த கலோரி மற்றும் அதிக புரோட்டீன் உள்ளதால் இது நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுத்து ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்க உதவுகிறது. இந்த சிக்கன் கோழிக்கறி நோய் எதிர்ப்பு சக்தி. சிக்கன் சூப் குடிப்பது சளி, காய்ச்சல் போன்ற நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் உதவுகிறது. சிக்கனின் முக்கிய குறிப்புகள். சிக்கன் தோல். தோலில் கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் அதை மிதமாக உண்பதால் பெரிய பாதிப்பு இல்லை. எனும் உடல் எடையை குறைக்க விரும்புவோர் தோலை தவிர்ப்பது நல்லது. சிக்கனை எப்படி சமைக்கணும்? வறுப்பதை விட வேக வைப்பது, கிரில் செய்வது அல்லது சூப் செய்து சாப்பிடுவது அதிக ஆரோக்கியமானது. சிக்கன் நெஞ்சுக்கறி, லெக் பீஸ் ரெண்டில் எதில் புரதச்சத்து அதிகம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அதிகமாக சாப்பிடும் கோழி இறைச்சியில் நெஞ்சுக்கறி மற்றும் தொடைக்கறி இவற்றில் எது ஆரோக்கியமானது என்பது தெரியுமா? கோழியின் நெஞ்சுக்கறி மற்றும் தொடைக்கறியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்பது தெரியுமா? உடற்பயிற்சியின் தசையை வளர்க்க நினைப்பவர்கள் கோழி இறைச்சியில் எந்த பகுதி இறைச்சியை சாப்பிட வேண்டும்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் சிக்கன் என்றால் மிகவும் பிடித்தமான உணவாகும். கோழி இறைச்சியில் வளமான புரத சத்து காணப்படுகிறது. இருப்பினும் கோழி இறைச்சியை பொறுத்தவரை மக்கள் அதன் சருமத்தை தவிர்க்கின்றனர். எனவே கோழி இறைச்சியை பொறுத்தவரை நெஞ்சுக்கறி, தொடைக்கறி மற்றும் இறக்கை பகுதியில் உள்ள இறைச்சிகள் அதிகமாக விற்கப்படுகிறது. கோழியின் ஒவ்வொரு பகுதியும் ஊட்டச்சத்து அளவை பொறுத்தவரை வேறுபடுகிறது. கோழியின் நெஞ்சு பகுதி அல்லது தொடைப்பகுதி எவற்றில் ஆரோக்கியமானது என்ற குழப்பமும் விவாதமும் மக்களிடையே நிலவி வருகிறது. சில மக்கள் கோழியின் தொடைக்கறியை அதிகம் விரும்பி சாப்பிடுகின்றனர். தொடைக்கறியை எளிதாக சமைக்க முடியும், மலிவானது கூட. இது சுவையும் அதிகமாக இருப்பதால் அவர்கள் விரும்புகின்றனர். சிலர் நெஞ்சுக்கறியை விரும்புகிறார்கள். எனவே இவற்றில் எது ஆரோக்கியமானது மற்றும் இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாடுகள் அறியலாம். கோழியின் நெஞ்சு பகுதி. கோழியின் நெஞ்சு பகுதி குறைந்த கொழுப்பு, உயர் புரோட்டீன் கொண்டது. கோழி பகுதிகளில் அடர்ந்த இறைச்சியை விட நெஞ்சு பகுதியில் உள்ள வெள்ளை இறைச்சி உங்கள் பசியை ஆற்ற செய்யும். இறைச்சி கொஞ்சம் விலை உயர்ந்தது என்றால் கூட ருசியானது. நம்ம ஆரோக்கியமான எலும்பு பற்களுக்கு தேவையான பாஸ்பரஸ் இதில் உள்ளது. உங்களுக்கு தேவையான விட்டமின் தினசரி தேவையை பூர்த்தி செய்யும். இது உங்கள் சோர்வை குறைக்க உதவி செய்யும். கோழியின் நெஞ்சுக்கறியை நீங்கள் விதவிதமான முறையில் சமைத்து சாப்பிட முடியும். கிரில்லில் வைத்தோ அடுப்பில் வைத்தோ இதை சமைத்து சாப்பிடலாம். ஆனால் கோழியின் நெஞ்சுக்கறியில் கொழுப்புகள் குறைவாக இருப்பதால் கிரில்லில் சமைக்கும் போது ஒட்டிக்கொள்ளும். கோழியின் தொடைக்கறி. இது கோழியின் நெஞ்சுக்கறியை விட அதிக கொழுப்பு மற்றும் குறைந்த புரதங்கள் காணப்படுகிறது. உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருந்தால் அதை போக்க கோழியின் தொடைக்கறியில் நல்ல தேர்வாக இருக்கும். இரத்த சோகை, ஆரோக்கியமான தோல், கூந்தல் மற்றும் நகங்களுக்கு தேவையான சத்துக்கள் இதில் காணப்படுகிறது. துத்தநாகம் சத்து காணப்படுகிறது. மேலும் கிரில் மற்றும் கடாயில் சமைக்கும் போது ஒட்டாது. எனவே அடிபிடிக்காமல் சமைக்க முடியும். இந்த தொடைப்பகுதியை எலும்பு இல்லாமல் அல்லது எலும்புடன் என எப்படி வேண்டுமானாலும் தேர்வு செய்து நாம் இந்த கறியை சாப்பிடலாம். கோழியின் நெஞ்சுக்கறி வித் தொடைக்கறி.
2 பகுதிகளுக்கு இடையே சில ஊட்டச்சத்து வேறுபாடுகள் காணப்படும். கோழியின் தொடைப்பகுதி நெஞ்சு பகுதியை விட கொழுப்பு அதிகம் இருந்தவை. இவை இரண்டும் இரும்புச்சத்து, சோடியம் கொள்ள அளவு காணப்படுகிறது. இதில் தொடைக்கறி, நெஞ்சுக்கறி எது ஆரோக்கியம் நிறைந்தது? இதுவே கோழியின் தொடைப்பகுதியை உங்களுக்கு 3 மடங்கு கொழுப்பு மற்றும் 170 கலோரிகள் வரை கொடுக்கும். கோழியின் தொடைப்பகுதி அடர்ந்த இறைச்சி என்பதால் நெஞ்சுக்கறியை விட அதிக சுவையை கொடுக்கும். நீங்கள் நெஞ்சுக்கறியை சமைத்தால் அதிக மூலிகை எண்ணெய்களை சேர்த்து அதன் சுவையை அதிகரிக்கலாம். இரண்டிலும் ஊட்டச்சத்து அளவீடு இருப்பதால் ஒப்பிட்டு நெஞ்சுக்கறி, தொடைக்கறி இரண்டுமே சாப்பிடலாம். அதிகமாக தொடைக்கறியில் புரதம் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.